ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேங்க் லிஸ்ட் ஒரு வழியாக வந்துருச்சு, டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை நம்ம பல வெரைட்டிகளை அனலைஸ் பண்ணிடலாம். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த தடவை ஹியூஜ் கட் ஆஃப் டிக்ரீஸ், வேறு லெவலில் டிக்ரீஸ். அதனால் டிக்ரீஸ்னால் என்ன அர்த்தம்னா, போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது கட் ஆஃப் லோவாக இருந்தால் கூட இந்த வருடம் நல்ல கல்லூரி கிடைக்கும். உதாரணத்துக்கு என்னென்னா, எஸ்எஸ்என்னு ஒரு கல்லூரி இருந்தது, அது இல்லை. ஸோ அதனால் அந்த 192 200க்குள்ளே கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், தவிர வேறு பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. உதாரணத்துக்கு போன வருஷம் 180க்கு மேலே இருந்தால் தான் குமரூர் காலேஜ், கிருஷ்ணா காலேஜ்லாம் ஒரு மெக்கானிக்கல் மாதிரியே கிடச்சிது. இந்த வருஷம் 170க்கே கிடச்சிடும். உதாரணம் இதுதான். அதே மாதிரி ஸ்ரீ ஈஸ்வர், கேபிஆர் இது போன்ற கல்லூரிகள்லாம் 180க்கு மேலே தான், 177 அந்த மாதிரி தான் மெக்கானிக்கல் கிடைக்கும். இந்த வருஷம் 165 170க்குள்ளேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குங்க, அந்தளவுக்கு டிக்ரீஸ். நான் சொல்கிறது ஒரு சில கல்லூரி வைத்து தான். நீங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் போய் தாராளமாக கட் ஆஃப் வச்சு பார்த்துக்கலாம். இப்போ கட் ஆஃப் டிக்ரீஸாக இன்க்ரீஸான்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸ். நான் இந்த செட் போட்டிருக்கேன். இது போன வருஷத்தோட கட் ஆஃப் 2025, இது இந்த வருஷத்தோட கட் ஆஃப். இப்போ வந்துச்சு இல்லையா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு, அதுலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. கிட்டத்தட்ட -0.5லேருந்து -17 முடி, -17 முடி, 17 கட் ஆஃப் முடி, ஹியூஜ் டிக்ரீஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக மாணவர்கள் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். நீங்கள் உடனே 1 லட்சம் ரேங்க் தாண்டிட்டேன், 1.5 லட்சம் ரேங்க் தாண்டிட்டேன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் ஏமாந்துடாதீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டை யார் போகலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே முடிவு பண்ணாதவன் அதெல்லாம் உன்னோட இஷ்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, தைரியம் இருந்தால் தில்ல நில்லு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தைரியம் இருந்தால் தில்ல நில்லு. உண்மையை சொல்கிறேன், நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 170க்கு போன வருஷம் கிடச்ச காலேஜ் இந்த வருஷம் 160க்கே கிடைக்கும். 160 கிடச்ச காலேஜ் இந்த வருஷம் 148க்கே கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்ல போகிறேன். அந்த கட் ஆஃப் டிக்ரீஸ் தெரிஞ்சிருச்சுன்னா கட் ஆஃப் வச்சு உங்கள் டிஎன்ஏ போர்ட்டலில் பார்த்துக்கலாம். ரேங்க் வச்சு பார்க்குறது கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் இருக்குது, அதை வைத்துக்கொண்டு அந்த 2025 கம்பேர் பண்ணி உங்கள் கம்யூனிட்டி கீழே எல்லாமே ஜென்ரல் ரேங்க் தான். டிஎன்ஏ வெப்சைட்டில் இருக்கிறது என்னது, எல்லாமே ஜென்ரல் ரேங்க்கு. அந்த ஜென்ரல் ரேங்க்கை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு யூஸ் ஆகாது சார், அதுக்கு வரேன். அது ஒரு வீடியோவாக நான் போடுறேன். கம்யூனிட்டி ரேங்க் எதுக்கு, ஜென்ரல் ரேங்க் எதுக்குன்னு நான் போடுறேன். ஓகே, அப்போ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். 7.5 ரிசர்வேஷனுக்குமே டிக்ரீஸ் தான். 46,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கல்ல. சீட்டே 16,000 சீட்டு தான். சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் ஒரு 18,000 சீட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேலஞ்சிங்காக தான் இருக்கும். முதல் ரவுண்டு 2வது ரவுண்டுக்கு பிரச்சனை கிடையாது. 7.5 ரிசர்வேஷன். 3வது ரவுண்டில் கூப்பிட்டுருக்கிறது அவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் 18,000 பேருக்கு மேலே கூப்பிட்டுருக்காங்க. சாரி, ரேங்க் 18,000 20,000க்கு மேலே கூப்பிட்டுருக்கனால அந்த 3rd ரவுண்டில் கொஞ்சம் 7.5 கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். பட் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கலன்னா ஜென்ரல் எடுங்க. சரி, இப்போது ஹியூஜ் கட் ஆஃப் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்ல கல்லூரியில் 150க்கு மேலே வச்சா கூட ஒரு டயர் 1ல் மெக்கானிக்கல் கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குப்பா. எஸ்சி எஸ்டி மாணவர்கள் 130 வச்சா கூட நல்ல கல்லூரியில் 120 130 வச்சா கூட 110 வச்சா கூட சிவில், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் போன்ற கோர்ஸ் டயர் 1லே கிடைக்கும். டயர் 2 போயிட்டிங்கன்னா சிஎஸ்சி மாதிரி கோர்ஸ் கிடைக்கும். 150க்கு மேலே வச்சிங்கன்னா சிஎஸ்சியே கிடைக்கும். அண்ட் எம்பிசி வேறு லெவலுக்கு. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160க்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் டயர் 1 காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, என்ன கோர்ஸ் வேணாலும். பிசிக்கு 165லேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு. அப்போது சேஃபஸ்ட்டு ரேங்க் எது சார் அப்படின்னு கேட்டால், 1 லட்சத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா பக்கா. 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் சேஃபெல்லாம் இல்லாமல் கிடையாது. கோர்ஸு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். கம்ப்யூட்டரே படிக்கணும் அப்படின்னு கிடையாது. அடுத்த கோர்ஸ் பாருங்கள். நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் எடுத்து படிங்க. நல்ல கோர்ஸ் கிடைக்கலையா, அடுத்த கோர்ஸ் பாருங்கள். மெக்கானிக்கல் பாருங்கள், மெக்கட்ரானிக்ஸ் பாருங்கள். அதில் ஏதாவது கிடச்சா எடுத்துக்கங்க. நல்ல கல்லூரியில் எது கிடச்சாலும் எடுங்க, ஏன்னா எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது பார்த்துடலாம். அனாலிசிஸ், லாங் அனாலிசிஸ். நீங்கள் உங்களுடைய கட் ஆஃப்க்கு பார்க்கணுன்னா 0.5 சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் கட் ஆஃப்க்கு பார்க்கணுன்னா லைனாக நீங்கள் என்ன பண்ணணும், எங்கூட சேர்ந்து பார்க்கணும். கன்செக்யூட்டிவாக வீடியோ ஸ்கிப் பண்ண பார்க்கணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஒரு 1000 லைக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அது போய் சேரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, 200 அதே மாதிரி கூகுள் ஃபார்ம் வச்சுருக்கிறேன். எல்லாருமே தயவுசெய்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எல்லாருன்னா 150 கீழே இருக்கிறவங்க ஃபில் பண்ணால் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்க பாவம் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப், அட்மிஷன் ஹெல்ப் எல்லாமே நம்ம பண்ணித்தரோம். நானே பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி தருவேன். ஸ்டாஃப் கூப்பிடுவாங்க, என்கிட்ட பேசணுனாலும் பேசிக்கலாம். தொடர்பு கொள்ள முடியாதவங்களுக்கு தான் அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களை டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க, கீழே இருக்குது. ஸோ 200க்கு 200 கட் ஆஃப், 200 ஓகே. 53 பேர் இருந்தாங்க.
போன வருஷம் 142 பேர். ஸோ இதிலே தெரியுது எந்த அளவுக்கு டிக்ரீஸ் அப்படின்னு. அடுத்து 199.5 200. போன வருஷம் 200 கட் ஆஃப் இருந்தவன் இந்த வருஷம் 199.5 இருந்தாலே அந்த கல்லூரியில் அந்த சீட்டு கிடைக்கும். எந்த சீட்டை வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கட் ஆஃப் அந்த போர்ட்டலில் பாருங்கள், -0.5 டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி போன வருஷம் 199.5 இருந்தவன் இந்த வருஷம் 199 இருந்தாலே கிடைக்கும், -0.5 டிக்ரீஸ். அதே மாதிரி போன வருஷம் 199.5 இருந்தவன் இந்த வருஷம் 198.5 இருந்தாலே கிடைக்கும், -1 டிக்ரீஸ். அப்படியே கம்மியாகுதா? 199 இருந்தவன் இந்த வருஷம் 198க்கே கிடைச்சிருக்கும். இப்போ சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸு 400வது ரேங்க் இருந்தால் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி போன வருஷம் 300 250 ரேங்க் உள்ள இருந்தால் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ 198 199னா 199 போன வருஷம் தான், இந்த வருஷம் 198 இருந்தாலே கிடைக்கும், -1 டிக்ரீஸ். 199 இருந்தால் 197.5க்கே இந்த வருஷம் கிடைக்கும், -1.5 டிக்ரீஸ். அடுத்து 198.5 இருந்தால் இந்த வருஷம் 197 இருந்தாலே கிடைக்குங்க, -1.5 டிக்ரீஸ். 198 போன வருஷம் இருந்தால் இந்த வருஷம் 196.5க்கே கிடைக்கும். நீங்கள் கட் ஆஃப் போர்ட்டலில் இங்கே பார்த்துக்கலாம், கட் ஆஃப் போர்ட்டலில் டிஎன் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். 198 கிடச்சிருக்கும், அது உங்களுக்கு இந்த வருஷம் 196.5க்கே கிடைக்கும். அதான் 197.5க்கு போன வருஷம் கிடச்சிருந்தது, இந்த வருஷம் 196 கிடைக்கும். 197.5 கிடச்சிருந்தது, இந்த வருஷம் 195.5 கிடைக்கும். 197 கிடச்சது 195க்கே கிடைக்குங்க, -2 டிக்ரீஸு. 197 கிடச்சி 194.5 கிடைக்கும், -2.5 டிக்ரீஸு. அடுத்து 196.5 194க்கே கிடைக்குங்க, -2.5 டிக்ரீஸு. 196 வந்து 193.5க்கே கிடைக்குங்க, -2.5 டிக்ரீஸ். இங்கே பாருங்கள், 196 கிடச்சது 193க்கே இந்த வருஷம் கிடைக்கும். இந்த வருஷம் இருக்கிற இந்த டேட்டா இது போன வருஷம் டேட்டா, கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. இங்கே இருக்கிறது தான் இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய கட் ஆஃப், ஓகேவா? கிடைக்கக்கூடிய உங்களுக்கு பார்க்கக்கூடிய கட் ஆஃப் -3 டிக்ரீஸ். போன வருஷம் 195.5க்கு இந்த வருஷம் 192.5க்கே கிடைக்கும். ஸோ 195னா இந்த வருஷம் 192க்கே கிடைக்கும். 195னா இந்த வருஷம் 191.5க்கே கிடைக்கும். அடுத்து 194னா 194.5னா இந்த வருஷம் 191க்கே கிடைக்கும். அதாவது 194 போன வருஷம் இருந்தால் இந்த வருஷம் 190.5க்கே கிடைக்கும், -3.5 டிக்ரீஸு. அடுத்து 194 190 கிடைக்கும், -4 கட் ஆஃப் டிக்ரீஸுங்க. அடுத்தது 193.5க்கு கிடச்சிருந்தா இந்த வருஷம் 189.5 கிடைக்கும், -4 டிக்ரீஸ். 193 கிடச்சிருந்தா 189க்கே கிடைக்குங்க. 193 கிடச்சிருந்தா 188.5க்கே கிடைக்கும். 192.5 கிடச்சா 188க்கே கிடைக்கும். 0.5 வரனால இங்கே ஒரே மாதிரி காட்டுதுங்க. 192 கிடச்சிருந்தா 187.5க்கே கிடைக்கும். அடுத்தது 191.5 கிடச்சா 186.5க்கே கிடைக்கும். 191 கிடச்சிருந்தா இந்த வருஷம் 186க்கே கிடைக்கும். கிட்டத்தட்ட 5 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த 190.5 கிடச்சா 185.5க்கே கிடைக்கும். ஸோ 5 கட் ஆஃப் டிக்ரீஸ். 190க்காக கிடச்சிருந்தா 185க்கே கிடைக்கும். 189.5 கிடச்சிருந்தா 184 கிடைக்கும். அதே மாதிரி 189 கிடச்சிருந்தா 183.5 கிடைக்கும், விச் மீன்ஸ் -5.5 டிக்ரீஸ். 188.5 கிடச்சிருந்தா 183க்கே இந்த வருஷம் கிடைக்கும், விச் மீன்ஸ் -5.5 டிக்ரீஸ். 188.5 கிடச்சிருந்தா 182.5 கூட கிடைக்கலாம். 188 கிடச்சிருந்தா 182ங்க. 187.5க்கு 181.5 இந்த வருஷம் கிடைக்கும். 187க்கு 181க்கே கிடைக்கும், -6 கட் ஆஃப் டிக்ரீஸ் இந்த இடத்துல. அடுத்தது 186.5க்கு 180.5க்கே இந்த வருஷம் கிடச்சிரும். 186க்கு இந்த வருஷம் 179.5க்கே கிடச்சிரும். அடுத்தது எவ்வளோ டிப்பாகுது பாருங்கள், -6.5. அடுத்தது 185.5க்கு இந்த வருஷம் 179க்கே கிடச்சிரும். 185க்கு 178.5க்கே கிடச்சிரும். 184.5க்கு 178க்கே கிடச்சிரும். 184க்கு இந்த வருஷம் 177 கிடச்சிரும். செக் பண்ணிகிட்டே வரீங்களா? அடுத்து 183.5க்கு 176.5க்கு இந்த வருஷம் கிடச்சிரும். 7 கட் ஆஃப் டிக்ரீஸுங்க இந்த இடத்துல பார்த்துங்க. 183க்கு வந்து 176க்கே கிடச்சிரும். 182.5க்கு 175.5க்கே கிடச்சிரும், விச் மீன்ஸ் -7 கட் ஆஃப் டிக்ரீஸ். 182க்கு 175க்கே கிடச்சிரும். 181.5க்கு 174.5 கிடச்சிரும். 181க்கு 173.5 கிடச்சிரும், -7.5 டிக்ரீஸ். அடுத்தது 180.5 இருந்தால் 173 கிடச்சிரும் இந்த வருஷம். 180 இருந்தால் 172.5 கிடச்சிரும், -7.5 டிக்ரீஸ். அடுத்தது போன வருஷம் 179.5 இருந்தால் இந்த வருஷம் 172 கிடச்சிரும். 179 இருந்தால் இந்த வருஷம் 171.5க்கே கிடச்சிரும். அடுத்தது 178.76 இருந்தால் 171 இந்த வருஷம் கிடச்சிரும். அதே மாதிரி 178.5 இருந்தால் 170.5க்கே கிடச்சிரும், விச் மீன்ஸ் 8 கட் ஆஃப் டிக்ரீஸ்.
இந்த இடத்துல 178னா 170க்கே கிடச்சிரும். 177.5னா 169.5க்கே கிடச்சிரும். -8 கட் ஆஃப் டிக்ரீஸ். 177னா 169 கிடச்சிரும். 176.5னா 168 கிடச்சிரும். 176னா 168 கிடச்சிரும். 175.5னா 167க்கே கிடச்சிரும். ஏன்னா -8.5 டிகிரிஸ் இந்த இடத்துல. அடுத்தது 175க்கு 166.5 கிடச்சிரும். -8.5 டிகிரிஸ். 174.5 166 டிகிரிஸ் கிடச்சிரும். 174க்கு 165.5 இந்த வருஷம் கிடச்சிரும். 173.5க்கு 165 கிடச்சிரும். அடுத்து 173க்கு 164.5 கிடச்சிரும். அடுத்து 172.5க்கு 164க்கு இந்த வருஷம் கிடைக்கும். விச் மீன்ஸ் இது எல்லாமே -8.5 டிகிரிஸ் இங்கிருந்து. அடுத்தது 172 இருந்ததுன்னா 163க்கே கிடச்சிரும். -9 கட் ஆஃப் டிகிரிஸ். 171.5 இருந்தால் 162.5 கிடைக்கும். -9 டிகிரிஸ். 171 இருந்தால் 162 கிடச்சிரும். -9 டிகிரிஸ். 170.5 இருந்தால் 161.5க்கு 10 கட் ஆஃப் வித்தியாசம். 9 கட் ஆஃப்க்கு டிகிரிஸ். 170 இருந்தால் 161க்கே கிடச்சிரும். இந்த வருஷம் இந்த லைன் இருக்கிறதெல்லாம் 2026ங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. -9 டிகிரிஸ். போன வருடம் இந்த இடத்துல இந்த பச்சை கலர் போட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக என்ன ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் ஒரு இடத்துல வரும்போது இங்கே பாருங்கள் இது 10ங்கிறது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. மைனஸ்னால் டிக்ரீஸ் தானே, திரும்பவும் -9.5 மேலே போகுது, இன்க்ரீஸ் ஆகுது லைட்டாக இந்த இடத்துல. அந்த இடத்துல பசங்க அப்படி இருக்காங்க. நம்ம பார்ப்போம், அது லைனாக பார்ப்போம், அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 169.5க்கு 160.5க்கே கிடைக்கும். 169க்கு 160க்கே கிடைக்கும். 168.5க்கு 159.5 கிடைக்கும். 168னா 159 கிடைக்கும். 167.5னா இந்த வருஷம் 168.5 கிடைக்கும். விச் மீன்ஸ் 158.5க்கே கிடைக்கும். விச் மீன்ஸ் -9 டிகிரிஸ். 167னா 158 கிடைக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, கம்மி கட் ஆஃப் இருந்தாலே பெரிய காலேஜ் கிடைக்கும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மொக்க காலேஜில் போய் சீட்டை போட்டு மாட்டிக்காதீங்க, பின்னாடி தான் வரும் அதெல்லாம். ஓகேவா? நல்ல காலேஜெலாம் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஓகே. அடுத்து 166.5னா 157.5 கிடச்சிரும். 166.5னா 166னா 156.5 கிடச்சிரும். 165.5னா 156 கிடச்சிரும் இந்த வருஷம். 165னா 155.5 கிடச்சிரும். அடுத்தது 164.5னா 155 கிடச்சிரும். 164னா 154.5 கிடச்சிரும். 163.5னா 154 கிடச்சிரும். 163னா 153.5 கிடச்சிரும். இங்கே பாருங்கள், அப்படியே -9.5 டிகிரிஸு. எது முடி 160. 160லேருந்து 150.5. அதாவது போன வருஷம் 160னா 166.5லேருந்து 160 முடி வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, 160 முடி வந்து பார்த்திங்கன்னா -9.5 கட் ஆஃப் டிக்ரீஸுங்க. -9.5 கட் ஆஃப் டிக்ரீஸ். நீங்கள் உங்கள் கட் ஆஃப் வேரியேஷன் போன வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணி இந்த வருஷம் நீங்கள் டிஎன்ஏ போர்ட்டலில் பார்த்துக்கலாம். 160னா 150க்கே கிடச்சிருங்க. 155க்கு 50.5க்கே கிடச்சிரும். அடுத்த 160னா 150க்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க இந்த வருஷம். 159.5னா 143 9.5 10 கட் ஆஃப் டிக்ரீஸ். இந்த 10 கட் ஆஃப் டிக்ரீஸுங்கிறது 160லேருந்து நல்லா பாருங்கள், 160லேருந்து 148 முடி 10 கட் ஆஃப் டிக்ரீஸ். 160லேருந்து 148 வரைக்கும் 10 கட் ஆஃப் டிக்ரீஸ். அதாவது இப்போ பாருங்கள், 148க்கு போன வருஷம் கிடச்சிருக்குன்னா 138க்கே இந்த வருஷம் கிடைக்கும். அதுதான் 10 கட் ஆஃப் டிக்ரீஸ். ஸோ புரிஞ்சுதா? ஒரு காலேஜில் போன வருஷம் 140 கிடச்சிருந்து சிஎஸ்சி கோர்ஸ் கிடச்சிருந்தா இந்த வருஷம் 130க்கே கிடைக்கும். அதுதான் அர்த்தம். அதே மாதிரி 148.5க்கு 138.5 கிடச்சிருக்கு. 149க்கு 139 எல்லாமே 10 டிஃப்ரென்ஸ். ஓகே. அடுத்தது திரும்ப என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல 147லேருந்து என்ன ஆயிருக்குன்னா திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்ன்னு சொல்லணும், லைட்டாக இன்க்ரீஸ் 0.5 இன்க்ரீஸ் மேலே போயிருக்கும். நெகட்டிவில் வந்துருக்கு. நெகட்டிவில் கொஞ்சம் மேலே போச்சுன்னா அது இன்க்ரீஸ் தானே. பாருங்கள், 147 இருந்தால் இந்த வருஷம் 137.5 கிடைக்கும். 146.5 இருந்தால் 137 கிடைக்கும். -9.5 கட் ஆஃப் டிக்ரீஸு எதிலிருந்து அப்படின்னா 146.5லிருந்து பார்த்துக்கோங்க, 140 முடி. 146.5லேருந்து 140 முடி -9.5 கட் ஆஃப் டிக்ரீஸு. அப்போ நீங்கள் கம்மி பண்ணி பார்த்துக்கோங்க. 140னா 130.5 கிடச்சிரும். 140.5னா 131 கிடச்சிரும். 141னா 131.5 கிடச்சிரும். பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது -9 கட் ஆஃப் டிக்ரீஸ். திரும்பவும் இன்க்ரீஸ், லைட்டாக இன்க்ரீஸ். 139னா 130க்கே கிடச்சிரும். -10 டிகிரிஸ். திரும்பவும் ஹை ஆகுது, டிப் ஆகுது.
இன்க்ரீஸ் ஆகி திரும்ப டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள் -10 139.5 129.5 இந்த இடத்துல அப்படி இருக்காங்க. 139.5 இருக்கிறவன் போன வருஷம் 139.5 இருந்தவன் இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் இருந்தால் 129.5க்கு அந்த கோர்ஸ் கிடச்சிடும். 139.5ஓடது. அடுத்தது 138னா 129 கிடச்சிடும் இந்த வருஷம். 137.5னா 128.5 கிடைக்கும். பிகாஸ் -9 கட் ஆஃப் டிக்ரீஸ். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 10க்கு அப்புறம் 9 என்னது மைனஸில் லைட்லி இன்க்ரீஸ். அதுதான் லைட்டாக இங்கே 9 கட் ஆஃப் டிக்ரீஸ் தான் கம்பேரிட்டிவ்லி ஆல் அண்ட் 10 கம்பேர் பண்ணும்போது லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 138லேருந்து 134 முடி 9 கட் ஆஃப் டிக்ரீஸ்ன்னு கணக்கு வச்சு பார்த்துக்கோங்க. 138லேருந்து 134 முடி என்னது 9 கட் ஆஃப் டிக்ரீஸ் வச்சு பார்த்துக்கோங்க. எப்படி பார்ப்பீங்க? 134னா இந்த வருஷம் 125க்கே கிடச்சிரும் அப்படி பாருங்கள். அடுத்தது -8.5 டிக்ரீஸ் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது லைட்டாக. -8.5 கிடையாது. 133னா போன வருஷம் 124.5க்கே கிடச்சிரும். 132.5னா போன வருஷம் இந்த வருஷம் 124க்கே கிடச்சிரும். இதெல்லாம் 2026. 132னா இந்த வருஷம் 123.5 கிடச்சிரும். 131.5னா 2025ல் இந்த வருஷம் 123 கிடச்சிரும். அப்படி பார்க்கும்போது 133லிருந்து 129 முடி -8.5 கட் ஆஃப் டிக்ரீஸ். ஸோ அப்போ 129 இருந்தாலே 120.5 கிடச்சிரும். 129.5 121 கிடச்சிரும். 130 இருந்தாலே 121 கிடச்சிரும். -8.5 டிக்ரீஸ் அது முடி கணக்கு வச்சிட்டிங்களா? அடுத்தது 128 இருந்தால் 120க்கே இந்த வருஷம் கிடச்சிரும். -8 டிக்ரீஸ் அப்படியே லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். 127.5லேருந்து 119.5க்கு இந்த வருஷம் கிடச்சிரும். -8 டிக்ரீஸ். 127க்கு வந்து போன வருஷம் கிடச்சிருந்து இந்த வருஷம் 119 கிடைக்கும். அதாவது 128லிருந்து 123.5 வரைக்கும் -8 கட் ஆஃப் டிக்ரீஸ். 127லிருந்து இருங்க 128லேருந்து 123.5 வரைக்கும் -8 கட் ஆஃப் டிக்ரீஸ். ஸோ அதாவது 124னா 116 கிடைக்கும். 124.5 116.5 கிடைக்கும். 8 கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகியே கிடைக்கும் போன வருஷத்தோட. அடுத்தது 122.5 போன வருஷம் தான். இந்த வருஷம் 115 கிடைக்கும். விச் மீன்ஸ் -7.5 டிக்ரீஸ். எதுலேருந்து 122.5லேருந்து 118 முடி 122.5லேருந்து 118 முடி -7.5 டிக்ரீஸ். அதாவது போன வருஷம் 118 இருந்தால் இந்த வருஷம் 110.5 கிடைக்கும். 118.5னா 111 கிடைக்கும். அடுத்தது 117லிருந்து நல்லா கேட்டுங்க, இதுதான் லாங்கு. 117லேருந்து 105.5 முடி வந்து பார்த்திங்கன்னா 7 கட் ஆஃப் டிக்ரீஸ். 117லிருந்து 105.5ல் 7 கட் ஆஃப் டிக்ரீஸ். நீங்கள் இருக்கிறவங்க எல்லாமே 7 கட் ஆஃப் டிக்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. 117லிருந்து ஓகேவா பார்த்துடலாமா? 117லிருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 117லேருந்து 105.5 முடி. அதாவது 105.5னா 98.5க்கே கிடச்சிரும் இந்த வருஷம். 106 இருந்தீங்கன்னா 99க்கே இந்த வருஷம் கிடச்சிரும். 106.5 போன வருஷம் கிடச்சிருந்து இந்த வருஷம் 99.5 கிடச்சிரும். அடுத்தது 105.5லிருந்து 103 முடிவு பார்த்தீங்கன்னா -7.5 டிக்ரீஸ். ஓகேவா? அப்போ போன வருஷம் 103 இருந்ததுன்னா இந்த வருஷம் 95.5க்கே கிடச்சிரும். -7.5 கம்மி பண்ணி பாருங்கள் இந்த வருஷம். அடுத்து 103 இருந்து 101 வரைக்கும் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுது, டிக்ரீஸ் ஆகுது. -8 டிக்ரீஸ் ஆகுது. 103லேருந்து 101 வரைக்கும் -8 டிக்ரீஸ் ஆகுது. அடுத்தது 101லிருந்து 99.5 வரைக்கும் -8.5 டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ போன வருஷம் 99.5னா இந்த வருஷம் 192 இருந்தாலே கிடைக்கும். இந்த வருஷம் போன வருஷம் 100னா இந்த வருஷம் 99.5 கிடைக்கும். போன வருஷம் 100.5னா இந்த வருஷம் 92க்கு கிடைக்கும். அதுதான் வித்தியாசம். அடுத்து -9 டிக்ரீஸ் ஆகுது. 99.5லிருந்து கிராஃப் அப்படியே கீழே போயிட்டு மேலே வரும். 99.5லிருந்து 98.5 வரைக்கும் 97.5 வரைக்கும் -9.5 டிக்ரீஸ். அதாவது 99.5னா 90.5க்கே போகும் இந்த வருஷம் கிடைக்கும். 99னா இந்த வருஷம் 90க்கு கிடைக்கும். 98.5னா இந்த வருஷம் 89.5 கிடைக்கும். 9.5 கட் ஆஃப் டிக்ரீஸ்னா 98.5னா இந்த வருஷம் 89 கிடைக்கும். அதாவது 98.5லேருந்து 97.5 வரைக்கும் 9.5 கட் ஆஃப் டிக்ரீஸுங்க. நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 97.5னா 87.5க்கே இந்த வருஷம் கிடைக்கும். -10 கட் ஆஃப் டிக்ரீஸ். 97னா 87க்கே கிடைக்கும். -10 கட் ஆஃப் டிக்ரீஸ். 97லேருந்து 86.5க்கு கிடைக்கும் இந்த வருஷம். -10.5 கட் ஆஃப் டிக்ரீஸ். 96.5னா இந்த வருஷம் 86க்கே கிடைக்கும். -10.5 டிக்ரீஸ். இங்கே பாருங்கள் 11 கட் ஆஃப் டிக்ரீஸ். 96.5னா 85.5 கிடைக்கும். ஓகேங்களா? இங்கேயும் 11 கட் ஆஃப் டிக்ரீஸ். 96னா 85 கிடைக்கும். 11.5 டிக்ரீஸ். 96னா இந்த வருஷம் 84.5 கிடைக்கும்.
95.5னா 84 கிடைக்கும். 95.5னா 83.5 கிடைக்கும், -12 டிகிரிஸ். 95.5னா இந்த வருஷம் 83 கிடைக்கும், -12.5 டிகிரிஸ். 95னா 82.5 கிடைக்கும், -12.5 டிகிரிஸ். 95னா இந்த வருஷம் 82க்கே கிடைக்கும், -13 டிகிரிஸ். 95னா 81.5 கிடைக்கும், -13.5 டிகிரிஸ். 95னா 81க்கே இந்த வருஷம் கிடைக்கும், -14 டிகிரிஸ். அடுத்து 95னா இந்த வருஷம் 80.5 கிடைக்கும், -14.5 டிகிரிஸ். 94.5னா 80 கிடைக்கும். 94.5க்கு 79.5க்கே இந்த வருஷம் கிடைக்கும், -15 டிகிரிஸ். 94.5க்கு 79க்கே இந்த வருஷம் கிடைக்கும். பார்த்துக்கங்க. 94.5னா இந்த வருஷம் 78.5 கிடைக்கும். இது 2025 டேட்டா, இது 2020 டேட்டா. 16 கட் ஆஃப் டிகிரிஸ். 94.5னா இந்த வருஷம் 78க்கே கிடைக்கும். 94.5னா 77.5 வரைக்கும் கிடைக்கும். அதாவது 17 கட் ஆஃப் வரைக்கும் டிகிரிஸ். 94.5 இருந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 16லேருந்து 17 கட் ஆஃப் வித்தியாசமாகலாம். டிக்ரீஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் இங்கே காட்டுது. ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ இதை வச்சு உங்களோட டிஎன்ஏ போர்ட்டலில் கம்பேரிட்டிவ்லி போன வருஷம் கட் ஆஃப் வச்சு, இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், 129.5னா 8.5 கட் ஆஃப் டிக்ரீஸு. போன வருஷம் 129.5னா இந்த வருஷம் எவ்வளோ இருக்கணும்? 121. இதுதான் இத்தனை நேரம் கத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த வருஷம் இருக்கிறது 2026, இது இந்த வருஷம் போன வருஷம் 2025. இது கட் ஆஃப் வேரியேஷன் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறது காட்டுது. ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு எதில் ஷேர் பண்ணுறேன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சளவு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணி டவுட் கிளியர் பண்ண முடியும்னா, உங்களுக்கு லோ கட் ஆஃப் இருந்தீங்கன்னா 150 கீழே இருந்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஹெல்ப்புக்கு, அட்மிஷன் ஹெல்ப்புக்கு, நீங்கள் எந்த விதமான அட்மிஷன் ஹெல்ப்புக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு லைக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பியூரஸ்ட் டேட்டா, பர்ஃபெக்ட் டேட்டா கம்பேரிட்டிவ்லி. அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.